இந்த சமூக மக்கள் வந்து தங்களுடைய வரலாறு தெரிஞ்சு அதன் அடிப்படையில இந்த தெய்வங்கள்லாம் யாரு, இந்த தெய்வங்கள்ல வந்து இவங்க மற்றவங்க என்ன செய்யறாங்க போறாங்க, இந்த தெய்வங்களை வந்து வச்சு நம்மளை வந்து எந்த அளவுக்கு வந்து வீழ்த்துறாங்க. ஆனா நம்ம தெய்வங்களை வந்து வீழ்த்துறது இல்ல, அவங்க வச்சு பெருமை பண்ணி கொண்டாடுறாங்க, விழாக்கள் எடுக்கிறாங்க, கும்பாபிஷேகம் பண்றாங்க, இதெல்லாம் செய்யறாங்க. ஆனா இந்த மக்களை மட்டும் ஒரு அடைப்புக்குள்ளார வச்சு அவங்கள வந்து தாழ்த்துற ஒரு எண்ண மனப்பானையோட ஒரு கட்டமைப்பை உள்ளாக்கியிருக்காங்க. இது வந்து வன்மையானதுதான் நான் சொல்லுவேன். நான் இன்றைக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா உழவு தொழில் செய்யறாங்க. அன்றைக்கு உழவு தொழில் பலர்கள் தான் செஞ்சாங்க, இன்றைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கு எல்லா சமூக மக்களும் செய்யறாங்க. ஆனா இந்த எல்லா சமூக மக்களும் செய்யறாங்கன்னா அந்த உழவு தொழில் நேரம் அவங்க செய்யறாங்களா அப்படின்னா அது இல்லை. ஏன் அப்படின்னா மண்ணத்தி இறங்கி மண்ணை தொட்டா மட்டும்தான் பொன் விளையுங்கிறது அந்த பாடலும் இருக்குது. அவங்க அன்னைக்கு அந்த காலகட்டங்களில் அதை சொல்லி வச்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து மற்ற சமூகத்தில் யாரா வேணா இருக்கணும், இந்த பல்லர் சமூகம் எங்க வாழ்றாங்க அவங்க கிட்ட போய் அந்த பெண்களை கூட்டிட்டு வந்துதான் ஒரு பயிர் நாட்டு நடவு செய்யறாங்க. மற்ற விளைபொருள் வேற என்னென்ன போடுறாங்களோ அது எல்லாமே வந்து இவங்களை வச்சுதான் செய்யறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் அதோடைய பக்குவம் தெரியும், அதோட வாழ்வியல் தெரியும், அதோட வரலாறு தெரியும். இவங்க கையை வச்சாதான் அந்த பொன் மாதிரி விளையுங்கிறத மற்ற சமூகத்தை உணர்ந்துருக்காங்க. ஆனா அப்படி உணர்ந்திருந்தோம் அந்த சமூகத்துல இருக்கவங்களும் இவங்களை வந்து தாழ்த்தி பேசுறதும் இவங்களை ஒரு அடைப்புக்குள்ள வச்சிருக்கிறதும் இந்த அரசாங்கத்துடைய வேலையாகவும் இந்த பொதுமக்களுடைய லாபியாகவும் இருக்குது. ஆனா இந்த மக்கள் அந்த வரலாறு உண்டான மக்கள் வந்து சரியான விகிதத்துல அதை புரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கணுங்கிறத என்னோட வேண்டுகோள். இவங்களோட அவங்க லிங்க் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்தி எதிர்ப்பு கூட இருக்குமோங்கிறது நாங்க வந்து சந்தேகப்படுறோம். ஏன்னா என்னுடைய சொந்தக்காரன் என்னுடைய முப்பாட்டன்லாம் வந்து அண்ணன் தம்பிலாம் வந்து நார்த் இந்தியாவில் பிசி பட்டியலில் இருக்கும்போது எங்களை எஸ்சி பட்டியலில் அடைக்கக்கூடிய காரணம் என்ன? அப்படியே நீங்க எஸ்சி பட்டியலில் வச்சதாலும் என்னை இந்தி கத்துக்கூடாதுன்னு சொல்ல வர, ஏன் எதனால சொல்ல வர? அப்ப என்ன இந்தி கத்துக்கூடாதுன்னு சொல்லி நீ மட்டும் ஏன் கத்துக்கிற? நீயே அந்த வடமாநிலத்தில் போய் நீ வந்து தொழில் தொடங்குற? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்து எங்களுக்கு எது வருது இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுடைய பிரதான அந்த கோரிக்கையான அந்த பட்டியல் வெளியேற்றத்தை ஏன் உன்னால கொடுக்க முடியல? அப்ப ஏதோ உங்களுக்கு தடுக்குது இல்ல, அது ஏன் உங்களுக்கு தடுக்குது? அப்ப அந்த தடுக்கிற விஷயத்துல நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இவங்களை விட்டா இவங்க வளர்ந்துருவாங்கிற ஒரு நோக்கத்துல தானே நீ இருக்கிற. எங்களை வளர உடலானாலும் நாங்க வளருவோம், சரியா? எங்களை உழைப்பால வளருவோம். நாங்க வளர்ந்தாலும் நான் எங்களை எந்த அளவுக்கு நீ கொடுக்கணும் நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு வந்து பின் விளைவுகள் கண்டிப்பா இருக்குது. இயற்கை உங்களை சும்மா விடாது, அந்த இயற்கை வந்து உங்களை கண்டிப்பா அழிச்சிடும். ஆனா அதுக்காக நான் முன் எச்சரிக்கையா வந்து ஒரு காணொலியா உங்களுக்கு போடுறேன். இதுல வந்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி எங்களுடைய மக்களுடைய ஒன்னா நீங்க வந்து நல்லிணக்கமா இருந்தீங்க அப்படின்னா உங்களையும் அந்த பிரபஞ்சம் காப்பாற்றும். இல்லைன்னா அந்த பிரபஞ்சம் ஒரு அளவுக்கு மேல யாரையும் விட்டு வைக்காது. இயற்கையின் வழியில உங்களை கண்டிப்பா அழிச்சிடும். கண்டிப்பா. நன்றி, வணக்கம்.